மீன் குஞ்சுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. மேடை, வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம் என மலையகத்தில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் திரையிலும் முத்திரை பதித்தவர் அமரர் மனு ராமலிங்கம். தந்தை 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயாதா? அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை சண்முகநாதன். ஷான் என்பது மலையக திரையுலகிலும் ரசிகர்கள் மத்தியிலும் விளங்கும் அவரின் சுருக்க பெயர். 1995ஆம் ஆண்டில் நெஞ்சிலே ஈரம் எனும் தொலைக்காட்சி படத்தின் வாயிலாக மலேசிய திரைத்துறைக்குள் காலடி எடுத்து வைத்தார் சண்முகநாதன். 1996இல் வெளிவந்த போட்டோ தொலைக்காட்சி படம் இவர் மீதான ஒளியை மேலும் வெளிச்சமாக்கியது. அதன் பிறகு மலேசிய திரையுலகம் அவர் வரலாறு கூறும். ஹலோ யார் பேசுறது, பட்டணத்து தாதா, டேக் இட் ஈஸி பாலிசி, கம்போங் கத்துவா போன்ற நகைச்சுவை தொலைக்காட்சி படங்களில் மட்டுமல்லாது பல தொடர் நாடகங்களிலும் தமது திறமையை வெளிப்படுத்தினார். என்ன செத்த கொண்டு ஆத்துல விட்டுறா? ஆத்துலயா? பாத்து கூட்டு போடாம்பே திறக்க முடியல, செத்த இறக்கி விடுறா. ரமேஷ், ஐயர் இறக்க சொன்னாரு, இறக்கிடுவோமா? ரொம்ப ஆசைப்படாத பழக்கடா, இறக்கிடுவோமா? இறக்குடாம்பே. சரி, சத்து டுவா தீகா தீகா சொல்றேன். பெருமானே அபிஷு வணக்கம் அண்ணாத்த. அண்ணாத்த ஆடுறார் ஒத்துக்கோ ஒத்துக்கோ தன்ன. உனக்கு தான் ஆட முடியாது, என்னையாவது ஆட விட. சிறிய பெரிய பாத்திரம் எது தந்தாலும் அதில் தனது தனி முத்திரையை பதிப்பதில் ஷான் வல்லவர். நகைச்சுவை பாத்திரங்கள் இவருக்கு பெயர் பெற்று தந்தாலும் குணச்சித்திர பாத்திரங்களிலும் இவர் ரசிகர்களின் மனத்தை நெகிழ வைத்திருக்கிறார். தந்தையைப் போலவே மேடை நாடகங்களிலும் சண்முகநாதன் ஜொலித்து வருகிறார். திருப்புமுனை, கல்யாண மேடை, மறுபடியும், ராஜயோகம் போன்றவை அவரின் ஆற்றலை வெளிக்கொணர்ந்தன. இலக்கிய மேடை நாடகங்களையும் இவர் விட்டு வைக்கவில்லை. திருவள்ளுவர், பீஷ்மர், மாவீர ராஜேந்திர சோழன், பொன்னியின் செல்வன் என முத்திரை பதித்த வேடங்களில் சிந்தையை கவர்ந்தார் ஷான். சின்ன திரைகளில் மின்னியவரை வெள்ளித்திரையும் வாரி அணைத்துக் கொண்டது. செந்தில் வேல் காக்க, ஒரு கதை சொல்லட்டா சார், கரிமி, சீஃபோ சிந்தா போன்றவை இவரின் பெயர்களை சொல்லும் வெள்ளித்திரை படைப்புகள். 1998இல் சபாஷ் என்ற நகைச்சுவை குழுவில் இணைந்து மேடை படைப்புகளை வழங்கி 2000ஆம் ஆண்டில் சூப்பர் சுர்லி ஆர்ட்ஸ் குழுவில் இணைந்து இன்று வரை நாடு முழுவதும் பல மேடைகளில் நகைச்சுவையின் மூலம் மக்களை மகிழ்வித்து வருகிறார் ஷான். அவரை கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம்.